ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னென்னா 25,000 ரூபாய்க்கு கீழே என்னென்ன மாதிரியான ஃபோன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான். ஏன்னா மாதம் பார்த்தீங்கன்னு வைங்களேன், புதுசாக ஒரு சில ஃபோன்ஸ் வந்து உள்ளே என்ட்ராயிடும். ஸோ எந்தெந்த டிவைசஸ் இப்போ 25,000 ரூபாய்க்கு கீழே கிடைக்குதுங்கிறத பார்த்துடலாமா? போக்கோ F6, ரியல்மி GT60, நார்டு 4, நத்திங் ஃபோன் 2A+, இதெல்லாம் பழைய டிவைசஸ்ஸு. ஆனால் இன்னும் கூட இருக்குது. இப்போ 2A+ மாதிரியான டிவைஸ் வந்து எப்போ அவுட் பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா, இல்லாட்டி எப்போ அது வந்து ரொம்ப முக்கியமாக ஃபீல் ஆகும் அப்படின்னா, இப்போ 3A இருக்கு இல்லையா, 3Aல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிபிள் கேமரா செட்டப் இருக்குது. அது எல்லாமே நல்ல ஸ்டாண்ட் அவுட் ஃபீச்சராக இருந்தாலும் ஃப்ரண்ட் கேமரான்னு வரும்போது 32 மெகா பிக்சல் தான் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட 3Aவை 2A+ கொஞ்சம் ஓவர்டேக் அடிக்கலாம். ரைட், இப்போ லேட்டஸ்ட் டிவைஸ்க்கு வருவோம். அதில் T4, விவோவில் T4, ஐக்கூல Z10. ஸோ இந்த டிவைஸ் இருக்குது. அண்ட் இந்த டிவைஸ் வந்து உங்களுக்கு எந்த விதத்தில் அட்வான்டேஜ்னா, பேட்டரி பேக்கப் ஆஸ்பெக்டில் தான் இது வந்து எல்லாருமே முன் வைப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு 7S Gen 3 இப்போ ரீசெண்ட் ட்ரெண்டில் 30,000 அப்படிங்கிற பட்ஜெட்குள்ளே ரொம்பவே நீங்கள் பார்க்கலாம். 7S Gen 3 ரொம்ப பரவலாக இருக்கும். 7 Gen 3 அதுக்கப்புறம் அண்ட் 7+ Gen 3 கொஞ்சம் ரேரு. கொஞ்சம் முன்னாடி நம்ம பார்த்த நார்டு 4ம் ரியல்மி GT60யும் அந்த கேட்டகரியில் வரும். ஸோ அப்படி இருக்கும்போது இதில் வந்து 7S Gen 3 இருக்குது, 7300 mAh பேட்டரி இருக்குது. இப்போ யாராவது வந்து சிங்கிள் கேமரா போதும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்குலாம் இந்த ஃபோன் வந்து ஓகே. இப்போ எனக்கு வந்து மல்டிமீடியா ரொம்ப முக்கியம் ப்ரோ, பேட்டரி லைஃப் ரொம்ப முக்கியம் ப்ரோ, 5G டிவைஸ் வேணும் ப்ரோ அப்படிங்கிறவங்களுக்குலாம் வந்து எனக்கு தெரிஞ்சு T4ம் சரி Z10ம் சரி ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக அமையும். எனக்கு கேமரா மாடியூல், அந்த கேமரா ஆப்ஷன்ஸ் இது எல்லாமே முக்கியம். இப்போ எனக்கு அல்ட்ரா வைடும் வேணும், பிரைமரி சென்சார் வேணும், அல்ட்ரா வைட் வேணும், ஒரு டெலிஃபோட்டோவும் வேணும் அப்படின்லாம் நினைக்கும் போது அந்த இடத்துல தான் இதால் வந்து ரொம்ப பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு என்ன ஆகுதுன்னா, நத்திங்கில் ஃபோன் 3A இருக்குது. நத்திங் ஃபோன் 3Aல உங்களுக்கு என்ன ஆகிடும்னா ட்ரிபிள் கேமரா செட்டப் வந்துடும் ரியரில். ஸோ அந்த பாயிண்ட் அடிப்படையில் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு பேட்டரி பேக்கப் முக்கியம் அப்படின்னு நினைக்கும் போது Z10. அடுத்து மோட்டோ எட்ஜ் 60 ஃபியூஷன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 மெகா பிக்சல் பிரைமரி ஷூட்டரும், அது கூடவே வந்து ஒரு 13 மெகா பிக்சல் அல்ட்ரா வைடும் இருக்கும். அதுலேயே அவங்க மேக்ரோ கொடுக்கறதுல ரொம்ப கை தேர்ந்தவங்க. ஏன்னா ரொம்ப காலமாக வந்து இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க மோட்டோவில். 2 கேமரா கொடுத்தாலும் கூட உங்களுக்கு மேக்ரோ ஆப்ஷனையும் கொடுப்போம் மாதிரி அவங்க முயற்சி எடுத்து பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்போ இது ஒரு பக்கம். ரெண்டாவது என்னன்னா, இந்த டிவைஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த ப்ரீமியம்னஸ், மோட்டோரோலாவோட டிசைன் ரொம்ப காமன் லாங்குவேஜாகவே ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எட்ஜ் 50 பார்த்த மாதிரியே தான் இப்போ எட்ஜ் 60யும் இருக்குது. ஸோ அதுலலாம் டக்குன்னு நம்ம டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியல. இருந்தாலும் டிவைஸோட ஓவரால் லுக்னு வரும்போது அந்த பேண்டோன் ஃபினிஷ், பின்னாடி வந்து உங்களுக்கு இந்த லெதர் ஃபினிஷ் இருக்கிறதும், அப்புறம் கொஞ்சம் கர்வ் பேனல், இந்த மாதிரியான ஒரு சில ஃபேக்டர்ஸ் வந்து ஒரு பெரிய ஸ்கோரிங் ஏரியாவாக இருக்குது மோட்டோரோலாக்கு. ஸோ நீங்கள் சப்போஸ் இந்த மாதிரி பில்டு குவாலிட்டி ஆஸ்பெக்ட்லையும் லுக் வந்து ரொம்ப என்ஹான்ஸ்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா 23,000 ரூபாய் அந்த மாதிரியான பட்ஜெட்டில் உங்களுக்கு எட்ஜ் 60 ஃபியூஷன் இருக்குது. 7400 பவர்டு. சரியா? ஸோ இந்த டிவைஸில் மோட்டோரோலாவை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஒரே ஒரு ப்ராப்ளம் தான் நான் பார்க்குறேன். மக்கள்கிட்ட நம்ம ஃபீட்பேக் கேட்கும்போது ஒரே ஒரு ப்ராப்ளம் தான். சில சமயங்களில் ஃபோட்டோஸ்லாம் கூட அது நல்லா தான் எடுக்குது, லவுட் ஸ்பீக்கர் மாதிரியான ஃபேக்டர், பேட்டரி லைஃப், இது எல்லாமே கூட ஓரளவுக்கு அப்படி இப்படி எல்லாரையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணிடுது. அக்கேஷனல் ஸ்டட்டரிங், லேகிங், அதுவும் முக்கியமாக கேமரா ஆப்பில். ஸோ இது வந்து எல்லாருமே ரிப்போர்ட் செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதை இந்த இடத்துல நான் ஹைலைட் பண்ணுறேன். அடுத்து எட்ஜ் 60 ஸ்டைலஸ், அதுவும் இதே 22,999 ரூபாய்க்கு தான் அதுவும் அவைலபிள். ஸோ சேம் ப்ரைஸ், சேம் 50 + 13. என்ன வித்தியாசம் வரும்? அதே 5500 mAh பேட்டரி. வித்தியாசம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, உங்களுக்கு அது கர்வ்டுனா இது ஃப்ளாட்டு, ப்ளஸ் இதில் ஸ்டைலஸ் இருக்கும். இது 7S Gen 2 பவர்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஸ்டைலஸ் முக்கியம் அப்படின்னு யாராவது ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அதை ஸ்டைலஸ் பேஸ்டு ஃபோன் ஒன்று யூஸ் பண்ணணும் ப்ரோ, எனக்கும் அந்த டிஃப்ரெண்ட்டாக ஸ்டைலஸோட யூஸ் கேசஸை என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னும் போது உங்களுக்கு 125Kல இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் இதுதான். ஐடென்டிக்கல்ங்க. மோட்டோரோலாவில் இருக்க டிவைசஸ் நம்ம எதை பார்த்தாலுமே கிட்டத்தட்ட ஐடென்டிக்கலாக தான் இருக்குது. நத்திங் ஃபோன் 3A, ஆல்ரெடி நான் வந்து நத்திங் ஃபோன் 2A+ அப்பயே சொல்லியிருப்பேன். ஸோ 3A போனால் நமக்கு அட்வான்டேஜ் என்னன்னா, இன்னும் கொஞ்சம் பெட்டர் பேட்டரி லைஃபு, உங்களுக்கு 5000 mAh பேட்டரி தான் இருக்க போகுது. ஆனால் 7S Gen 3 இருக்குது. ஸோ கொஞ்சம் பவர் எஃபிஷியன்ட்டு. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட்டில் ஒரு 32 மெகா பிக்சல் கேமரா 1080p சப்போர்ட் தான் இருக்குது. சரி, எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை ப்ரோ, ரைட்டு. ஆனால் இதுவே ரியரில் இருக்கக்கூடிய 3 கேமரா என்னன்னா 250, ஒரு 8 அல்ட்ரா வைடு. ஸோ இது வந்து எனக்கு கொஞ்சம் ப்ளஸ் பாயிண்டாக ஃபீல் ஆகுது அப்படின்னு நினச்சாலும் ஓகே. இல்லாட்டி நத்திங்கோட OS, ஆண்ட்ராய்டில் நத்திங்கோட ரோம் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் ஓகே. ஸோ இந்த அடிப்படையில் நம்ம வந்து நத்திங்கை கன்சிடர் பண்ணலாம். இன்னொன்று என்னென்னா, எனக்கு வந்து நத்திங்கோட 3A ப்ரோவோட 3Aவே பிடிச்சிருக்குங்க. அடுத்து என்னென்னா, ஐக்கூ நியோ 10R. இது வந்து கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் டிவைஸ். கேமரா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு Z10 கம்பேர் பண்ணும்போது நியோ 10R இன்னும் கொஞ்சம் பெட்டரான கேமராவையும் உங்களுக்கு கொடுக்கும் கேமரா ஆஸ்பெக்டில். அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஃபார் ஷோர் 7S Gen 3 கம்பேர் பண்ணும்போது இது வந்து 8S Gen 3 அப்படிங்கிறனால தரமான பர்ஃபார்மன்ஸு. ஸோ பட்ஜெட்டில் இப்போ 25,000 ரூபாய்க்குள்ளார தான் என் பட்ஜெட்டு. அதுக்குள்ளே நான் கொஞ்சம் கேமிங் ஆஸ்பெக்டில் ஒரு டிவைஸ் வேணும். BGMIயோ இல்லாட்டி ஏதோ ஒரு சில கேம்ஸ், கொஞ்சம் இன்டென்சிவ் கிராஃபிக்ஸ் இருக்கக்கூடிய கேம்ஸ் நான் விளையாடணும் அப்படின்னு நினச்சா நியோ 10R அந்த இடத்துல ஸ்கோர் பண்ணும். நல்ல பேட்டரி லைஃபும் கூட. ஏன்னா நியோ 10R யூஸ் பண்ணுற நிறைய பேர் நமக்கு ரிப்போர்ட் பண்ணது என்னென்னா 7, 8, 9 இந்த மாதிரி 7 hours, 8 hours, 9 hours கேமிங்கோட சேர்த்தே 7 hours கிட்டலாம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா ஃபண்டச் OS தாங்க.
சரி, அதுக்கும் வந்து இப்போ எல்லாரும் இன்டர்நெட்டில் என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா, உங்களுக்கு ஃபண்டச்சோய்ஸ்ன்ற பேர்லேயே இருந்தாலும் கூட ஆரிஜின் ஓஎஸோட ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் இன்கார்பரேட் பண்ண போகுதுன்னு சொல்லி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஆண்ட்ராய்ட் 16 நம்ம இதை பார்க்க போகிறோம்னு சொல்லி ரொம்பவே பாசிட்டிவாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி நடந்ததுன்னா அதுவும் ஒரு பாசிட்டிவான நோட்டில் வந்து அமையும். சரி, ஆனால் கேமிங்காக அப்படின்னும் போது 6400 mAhோட 8s Gen 3யோட உங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல டிவைஸ் தான். கண்டிப்பாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஆல்ரெடி யாராவது நியோ 10 யூஸ் பண்ணுறீங்கன்னா எப்படி இருக்குன்றதையும் சொல்லுங்கள். அடுத்து ரியல்மி P3 அல்ட்ராங்க. இது ஒரு மாதிரி டிவைஸுங்க. உங்களுக்கு 6000 mAh பேட்டரி இருக்குது, கேமராவையும் ரொம்ப பெருசாக ஆஹா ஓஹோன்னு சொல்ல முடியல. ஆனால் உங்களுக்கு இந்த இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த ஃபோன்ஸ்லேயே கொஞ்சம் மினிமல் பேசலோட கொஞ்சம் ப்ரீமியமான லுக்கோட இருக்கக்கூடிய ஒரு ஃபோன்னு சொல்லலாம் P3 அல்ட்ராவை. 8350 பர்ஃபார்மன்ஸ் ஆஸ்பெக்டில் ஓரளவுக்கு நல்லா இருந்தாலும் ஒரு சிலர் யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு தெர்மல் இஷ்யூ ரிப்போர்ட் செய்யப்படுகிறது. அதாவது டிவைஸ் வந்து கொஞ்சம் வார்ம் ஆகுது. சில சமயங்களில் நம்ம யூஸ் பண்ணுற ஆப் கொஞ்சம் கோலராக இருந்ததுன்னா, எப்படின்னா மெட்டா பேஸ்ட் ஆப் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணுறோம், அதே சமயம் 5G டேட்டா ஆனில் இருக்குது அப்படின்னும் போது கண்டிப்பாக ஃபோன் வந்து ஹாட் ஆகிறதையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுது. ஸோ அப்போ ரியல்மி P3 அல்ட்ரா யாருக்கு அப்படின்னா, ரியல்மி டிவைஸ் எனக்கு பிடிக்கும், ரியல்மி UI தான் எனக்கு பிடிக்கும், ரியல்மி டிவைஸ் ஆல்ரெடி யூஸ் பண்ணி பழகிட்டேங்கிறனால அதே இதுக்குள்ளேயே நான் திரும்பி போகலாம், அப்புறம் ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருந்தால் ஓகே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் வந்து இது ஒரு நல்ல டிவைஸாக இருக்கும். இதில் கால் ரெக்கார்டிங் மாதிரியான விஷயங்களை வச்சு பார்க்கும்போது மெஜாரிட்டி வந்து கூகுள் டெய்லர் யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அப்போ பீப் சவுண்டோட கால் ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இதுலேயே வந்து இப்போ ஐக்கூ, விவோ இவங்கலாம் இந்த என்ட்ரி லெவலில் வைக்கும்போது அவங்களோட நேட்டிவ் டெய்லர், ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள், அதாவது பீப் சவுண்ட்லாம் இல்லாமே கால் ரெக்கார்ட் பண்ண முடியும். ரியல்மிலையும் உங்களுக்கு வந்து ஓ டெய்லர் போட்டு ரெக்கார்ட் பண்ணலாம். ஏன்னா இப்போ எல்லாருமே அதை ப்ரிஃபர் பண்ணுறதுனால நான் அதை ரிப்பீட் பண்ணுறேன். ஏன்னா கால் ரெக்கார்டிங் நிறைய பேர் வந்து கேட்குறீங்க, ஸோ அதனால் சொல்கிறேன். போக்கோ X7 Pro எப்படி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு. பர்ஃபார்மன்ஸ் ஆஸ்பெக்ட்லேயும் இம்ப்ரூவ் ஆகிருக்கு, பேட்டரி லைஃப்பில் இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்க முடியுது. கேமரா வந்து ஓகே ஆவரேஜ் கேமரா, ஆனால் ஷட்டர் ஸ்பீட் நல்லா இருக்குது. ஸோ ஓகே கைண்ட் ஆஃப் டிவைஸு. பர்ஃபார்மன்ஸில் ரொம்ப நல்லாயிருக்கும். 8400 பேஸ்டு 8350 ஒரு பக்கம் இருந்தாலும் 8400 ஓரளவுக்கு இதில் பெட்டராகவே ஹேண்டில் பண்ணியிருக்காங்கன்னு தோணுது. அண்ட் ரீசெண்டாக அதில் வந்து நம்ம நிறைய கேமாக இருக்கட்டும், இல்லாட்டி கொஞ்சம் இன்டென்சிவான ரெகுலர் டாஸ்க் கொடுத்து பார்க்கும்போது X7 Pro கொஞ்சம் நல்லாவே ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருக்குது. அண்ட் அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து HyperOS 2 தான் இருக்கும். அண்ட் உங்களுக்கு டயலரில் வந்து கால் ரெக்கார்டிங் ஆப்ஷனும் இருக்க போகுது. ஸோ இது எல்லாமே வந்து அதுக்கு இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சைடு. இன்னொன்று என்னென்னா 6550 mAh பேட்டரி. ஸோ அதுவும் வந்து பெரிய பாசிட்டிவ் சைடு தான். ஸோ இது எல்லாமே வந்து போக்கோ X7 Proக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருக்கு. அந்த Dimensity 8400 மட்டும் தான் நமக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருந்தது. ஆரம்ப காலங்களில் கொஞ்சம் பிரச்சனையாகவும் இருந்தது. ரீசெண்ட் அப்டேட்டில் கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்ததுலையும் தெரிஞ்சது அதுதான். நீங்கள் யாராவது X7 Pro வச்சிருக்கீங்கன்னா இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சரியா, ஏதாவது ஹீட்டிங் இஷ்யூலாம் இருந்ததுனால கண்டிப்பாக தயவுசெய்து ரிப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து என்னென்னா Infinix GT30 Pro. இது வந்து கொஞ்சம் கிரேசியான டிவைஸ் தான். இதுவும் உங்களுக்கு 8350 தான். இப்போ P3 அல்ட்ராவை பற்றி பேசும்போது நான் தெர்மல் இஷ்யூ பற்றி கொஞ்சம் பேசியிருந்தேன், அட்ரஸ் பண்ணியிருந்தேன். பட் இது 8350 இருந்தாலும் இதில் வந்து தெர்மல் இஷ்யூ ரொம்பவே மினிமைஸ் செய்யப்பட்டதை என்னால் பார்க்க முடியுது. அண்ட் இதில் வந்து நான் கேம்ஸ் தொடர்ந்து விளாண்டு பார்த்தாலும் கூட டிவைஸ் வந்து அந்தளவுக்கு வார்ம் ஆகலைன்னா பாருங்களேன், ஹீட் ஆகலை. ஒரு ஜென்டில் வார்ம்னஸ் மட்டும் தான் இருக்கும். அந்த ஜென்டில் வார்ம்னஸ் நம்ம மோஸ்ட் ஃபோன்ஸில் எப்பயுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது, அதுவும் இந்த என்வரான்மெண்டல் கண்டிஷனில். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வார்ம்னஸ் தான் இருந்தது. அது வந்து ஆச்சரியமாக இருந்தது. ப்ளஸ் அவங்க கேமிங்க்கு அப்படின்னே டிசைன் பண்ணனால உங்களுக்கு அந்த ட்ரிகர்ஸ்லாம் கூட இருக்கும், ஏர் ட்ரிகர்ஸ் மாதிரிலாம் வச்சிருப்பாங்க. அண்ட் பின்னாடி லைட்டிங் எஃபெக்ட்ஸ், ஸோ அந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸையும் நீங்கள் இந்த டிவைஸில் பார்க்க முடியும். அண்ட் கூலிங் ஆப்ஷன்ஸ்லாம் கூட இருக்குங்க. நீங்கள் கூலரே தனியாக வாங்க முடிகிற மாதிரிலாம் கூட நான் வந்து பார்த்தேன். இந்த டிவைஸ் லான்ச் ஆன புதுசில் யாரெல்லாம் அப்போது வாங்கியிருந்தாங்களோ அவங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் இருந்த மாதிரி தான் நான் பார்த்தேன். அண்ட் இப்போ வந்து இதை எப்படி யோசிக்கிறேன்னா, உங்களுக்கு 45 வாட் சார்ஜிங்கு, 5500 mAh பேட்டரி, டிவைஸ் வந்து ரொம்ப ஹெவியாக ஃபீல் ஆகாது. அண்ட் ஹை ரெஃப்ரெஷ் ரேட் ஆஸ்பெக்ட்லையும் சூப்பர் தான். டிஸ்பிளேயும் நல்லா இருந்தது, ஓவரால் பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்தது. டியூல் கேமரா இருக்கும். அண்ட் கேமராவும் ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சு. உங்களுக்கு லோ லைட் ஃபோட்டோஸ்லாம் மிரட்டி விட்டாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா A26 ஓகே இருந்தாலும் A55 அது வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான பட்ஜெட்டில் எப்போயாவது ஆஃபரில் வரும்போது 25க்கு அரௌண்ட் 25ல் வரும்போது அதை பேசாமல் வாங்கிட்டு போயிடலாம். A26 கன்சிடர் பண்ணுறதுக்கு A55 பெட்டராக இருக்கும், உண்மைதான். ஸோ ஆல்ரெடி நீங்கள் யாராவது A55 யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அண்டர் 30Kல எப்போயாவது வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறதையும் சொல்லுங்கள். ஏன்னா சீரியஸாக சொல்லணும்னா பில்டு குவாலிட்டி ஆஸ்பெக்டில் தான் சாம்சங்கோட A சீரிஸ் ரொம்பவே ஸ்கோர் பண்ணும். கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கும், கொஞ்சம் ஹெவியர் சைட்லேயும் இருக்கும், கொஞ்சம் நல்ல கேஸ் அது இதுன்னு இருந்ததுன்னா நம்ம சேஃபாகவே யூஸ் பண்ண முடியும். அண்ட் கேமரா நல்லாயிருக்கும். அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது டிவைஸ் வார்ம் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். என்வரான்மெண்ட் வந்து ஒரு பெரிய ஃபேக்டராக ப்ளே பண்ணும். அண்ட் 5Gல யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் வார்ம் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குங்கிறதையும் திரும்ப ஒரு தடவை ஹைலைட் பண்ணுறேன். ஆப் பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிட்டு இருக்கேன், மெட்டா ஆப்ஸ் தான் ரைட்டு. ஸோ இதெல்லாம் தான் வந்து இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டிவைஸ். அண்ட் ஒரு சில டிவைஸை வந்து நான் இந்த இடத்துல எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்கலாம். 125K அப்படின்னும் போது ஸ்ட்ரிக்ட்லி 20 to 25 பார்த்த மாதிரி தான் இருந்திருக்கும். 20க்கு கீழே போகிறதா இருந்தால் இன்னும் நிறைய டிவைஸ் நம்ம பார்க்க முடியும். இருந்தாலும் இந்த 5000 ரூபாய்க்குள்ளேயே நம்மளால் இவ்வளோ டிவைசஸ் பார்க்க முடியுது. இதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில டீல்ஸ்லாம் வரும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு இப்போ 27 இல்லாட்டி 30,000 பார்த்துட்டு இருக்க ஃபோன்ஸ் வந்து இன்னும் இறங்கி 25 தொடலாம். பட் இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது காலம் தான் பதில் சொல்லும்.
அநேகமாக ஜூலை மாசத்துல திரும்ப ஒரு பிரைம் டே சேல் வரும் போல. நம்ம பார்க்கலாம் என்ன மாதிரி சேல் வருது, என்ன மாதிரி டீல் வருதுன்னு. ஆல்ரெடி நீங்க இதில் இருக்கக்கூடிய டிவைசஸ்ல ஏதாவது ஒரு டிவைஸ் யூஸ் பண்றீங்கன்னா அதை பத்தியும் நீங்க வந்து கண்டிப்பா கமெண்ட் பண்ணலாம். அதனால தான் நம்ம பாருங்களேன் 25 above இருக்கக்கூடிய டிவைஸ் பத்தி பெருசா பேசல. இப்போ நத்திங் ஃபோன் 3A ப்ரோலாம் நம்ம பேசலன்னா அதுக்கு காரணம் அதுதான், ஸ்ட்ரிக்ட்லி 25 and below. ரைட்டுங்க. ஸோ இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பா. அது வரைக்கும் சிவபரணி பார்க்கலாம். பை.